ஹலோ கைஸ், எல்லாருக்குமே கேட்குதுங்களா நான் பேசுறது? ஒரு முக்கியமான அப்டேட்காக தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ அதனால ப்ளீஸ் எல்லாருமே கேளுங்க. யூடியூப்ல நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் நீங்கள் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பரவிட்டு இருக்கு. எப்படி லைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து இவ்வளோ பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு ஆர்கானிக்காக வந்து வாட்ச் ஹவர் சேர்த்தி கொடுக்குறோம், நாங்கள் ஆர்கானிக்காக வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் ஆர்கானிக்காக நாங்கள் உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் சேனலை வித்தின் 7 டேஸில் வித்தின் 15 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேஜஸை போய் பார்த்து செக் பண்ணி நீங்கள் உங்களுடைய சேனலை கொடுத்தீங்க அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், அது வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ப்ளீஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு மணி சோர்ஸுக்காக வந்து சில பேர் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்கான ஒரு விஷயங்களை ஃபேக்கான ஒரு மானிட்டைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபேக்காக வந்துட்டு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போட்டு ஒரு வீடியோஸ் மாதிரி எடுத்துட்டு இவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதத்துல இப்படி பண்ணி கொடுத்தோம், இவங்களுக்கு நாங்கள் இது செஞ்சு கொடுத்தோம், நீங்கள் ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு வீடியோஸுமே போட்டுட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்தா ஏமாறாதீங்க. உங்களுடைய அமௌண்ட்டையுமே எங்கேயுமே சரி நீங்கள் வந்து யூடியூப்காக வைக்காதீங்க. ஓனாக நீங்களா வீடியோஸ் போட்டு நீங்களா வந்து மானிட்டைஸ் ஆக பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணிவிட்டு ஃப்ராட் வேலையை செஞ்சுட்டு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே நிறைய வந்துட்டுருக்கு. ஜென்யூனாகவும் சிலது இருக்குது, அதே போல் ஏதோ ஒன்று தான் ஜென்யூனாக இருக்குது 10ல். பட் மீதி 10ல் அந்த 9மே பார்த்தீங்க அப்படின்னா மணிக்காக அவங்க வீடியோஸை போட்டு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இதுதான் உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம், நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு நான் டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 6.5K வந்து அமௌண்ட் வாங்கி அவங்க சேனலுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். பட் இப்போ 3 மந்த் ஆகியுமே அவங்க சேனலுக்கு மானிட்டைஸ் வரல, சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகலை, அவங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகலை, வாட்ச் ஹவர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே வாட்ச் ஹவர்ஸ் வர மாதிரி பண்ணாலுமே அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நிற்காது. ஒரு வித்தின் நம்மளே நம்புற மாதிரி ஒரு 1-2 ஹவர்ஸில் வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர் அப்படி ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் கேட்டால் இது ஆர்கானிக் மெத்தட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு நிறைய இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை இவனுங்க கையில் கொடுத்தா நம்பி கொடுத்தா இந்த மாதிரி ஃப்ராடுங்க வந்து இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ப்ளீஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சிட்ருக்கீங்க, நிறைய பேர் இருக்குது, யாராவது அப்படின்னு இல்லை. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் இது மட்டும்தான். யாரையுமே இது போல் ஃபேக்காக இன்ஃபர்மேஷன்ஸை நம்பி அமௌண்ட்டை கொடுக்காதீங்க. 6.5K 4.5K 3.5Kலேயே ஆஃபரில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுங்களுடைய ஒரு சோர்ஸுக்காக அவனுங்களுக்கு சம்பாதிக்க துப்பு இல்லாம நம்ம கிட்ட வந்து பிச்சை கேட்குறானுங்க. இதுதான் ரியாலிட்டி. உண்மையா சொல்ல போனா அப்படின்னா யூடியூபை வச்சு நம்மளே வந்து ஏதோ வயிற்று பொழப்புக்காக பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மானங்கிட்ட ஜென்மங்கள்லாம் என்னங்க சொல்றது? நம்ம வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா ஒருத்தவங்க வந்து அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500 சப்ஸ்கிரைப் கொண்டு வரதுக்கு, ஒரு 4000 வாட்சஸ் கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து நான் இது போல அவங்களுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டேன், வாட்ச் ஹவர் நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டேன், மானிட்டைஸ் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு அதை பார்த்துட்டு ட்ரெஸ் பண்ணி அமௌண்ட் கொடுத்தா இதுல ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. நம்ம தான் ஏமாந்து போகிறோம். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம தான் நிறைய ஏமாந்தே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸோ டோன்ட் பிலீவ் திஸ் கைண்ட் பீப்புள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ட்ரை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப் நீங்கள் போகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேட்குதுங்களா? யூடியூப் இப்போ நீங்கள் போகிறீங்க, வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களாவே கொண்டு வாங்க. இன்னொருத்தவங்களை இந்த மாதிரி வந்து நீங்கள் பிலீவ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதில் ஏமாந்துட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்குது.
பட் அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது அவங்களா புரிஞ்சுக்கணும். பட் எப்படி சொல்றது, இதெல்லாம் நம்பி ஃபேக்கா இந்த மாதிரி விஷயங்களை நம்பி அவங்களுக்கு வந்து 7 டேஸ்லயே மானிட்டைஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த மாதிரி நம்பி யாருமே எவன்கிட்டயுமே பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே வாங்க, டைம் எடுக்கும் தான் யூடியூப்ல, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. கண்டிப்பா டைம் எடுக்கும். நம்ம ஓனா கன்சிஸ்டன்சியா நம்ம போட்டுக்கிட்டே இருந்தாதான் வீடியோஸ்க்கு நல்ல ரீச்ன்றதே நம்ம சைட்ல இருந்தே வருமே. நம்ம கொஞ்சம் நம்ம என்னடா இது வெறுப்பா இருக்கே, டென்ஷனா இருக்கே அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பணத்தை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அது அதை விட டென்ஷன் வேற எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மணிக்கணக்கா உட்காந்து வீடியோஸ் போட்டுட்டு, மணிக்கணக்கா உட்காந்துட்டு எடிட்டிங் பண்ணிட்டு, மணிக்கணக்கா இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. டைட்டில் வைக்கிறது என்ன, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? பட் அது எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தவனை நம்பி நம்ம கொடுத்தா அவனுங்களுமே இந்த மாதிரி வந்து ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றானுங்க. இது வந்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தாதா அப்படின்றதே எனக்கு உண்மையா தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனா நான் சொல்றேன். 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட 6.5K அமௌண்ட்டை வாங்கி ஏமாத்திருக்காங்க. அது நானும் மட்டும் நினைக்காதீங்க, அதுல நானும் அடிபட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆனா அவங்க கொடுத்த அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? அந்த பிரைஸ் இல்லை. பட் எதுவா இருந்தாலுமே ஸோ அடின்றது சேம் தானே. ஸோ அதனால அவங்களே வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி இருந்தாங்க. அந்த அந்த ஒரு பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருந்தாங்க. 3 மந்த்துக்கு முன்னாடி நான் 6.5K கொடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி மானிட்டைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 மந்த் ஆயிடுச்சு, எத்தனை வாட்டி நான் கால் பண்ணாலுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு வந்து இப்போ வரைக்குமே ஒரு சப்ஸ்கிரைபோ சரி, ஒரு வாட்ச் ஹவர்ஸுமே சரி, எதையுமே எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எதுக்கு வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டு பிழைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல வேலைக்கு போய் பிழைக்கலாம். இதெல்லாம் கேடுகெட்ட ஜென்மங்களா இருக்குங்க போல. உட்காந்துட்டு சும்மா ஒரு வீடியோ போட்டு அடுத்தவங்களை வந்து நமக்கே ஒரு ஆசை தூண்டுற மாதிரி பேசுவானுங்க. உங்களுக்கு 1 ஹவர்ல 4K வாட்ச் ஹவர் உங்களுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி தரமா பேசுவானுங்க. ஆனா ஒன்ஸ் நம்ம அமௌண்ட் அவனுங்க கையில ஜிபேல போட்டு விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன்தான் முடிஞ்சிச்சு நம்ம கதை. நம்ம 10,000 வாட்டி கால் பண்ணாலுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானுங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரி யாருமே சோஷியல் மீடியாவை பார்த்து 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 ஏமாறாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு டெக்னிக் சொல்றேன். அப்படி நீங்க வந்து மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களே நிறைய ஸ்டோரிஸ்லாம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய வந்துட்டு ஹைலைட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த ஹைலைட்ஸ்ல போயிட்டு அந்த யூடியூபோட நேமை பாருங்க. அந்த நேம் எடுத்து உங்க யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ ஐ மீன் சப்ஸ்கிரைப் வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்க. டைரக்டா ஒரு 10 ப்ரூஃப் அந்த மாதிரி ஒரு 20 ப்ரூஃப் கூட நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே இவங்க நிஜமாவே பண்ணி கொடுக்குறாங்க ஒர்க், இவங்க ஒர்க் வந்து ஜென்யூனா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா நீங்க அதுக்கப்புறமா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் இந்த மாதிரி வந்து இந்த 1 ஹவர்லயே உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்றேன், இந்த நாளே உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்ற குள்ள நரிங்க கிட்ட வந்து நீங்க வந்து நிச்சயமா இதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட எல்லாம் நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கும் போது அப்படி பேசுவானுங்க, சிஸ்டர் உங்களுக்கு 3 ஹவர்ஸ்ல பாருங்க உங்களுக்கு 4000 வாட்ச் அவர் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்வானுங்க. ஆனா ஒரு டேஷுமே அங்க கிளியராகவே இருந்திருக்காது. நிஜமாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ப்ளீஸ் நான் சொல்றேன், யாருமே இந்த மாதிரி எல்லாம் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு 1 வீக்காவே எனக்கு இது மனசு உறுத்தலாவே இருந்துச்சு. இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நவ் நான் இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்து நான் எதுவுமே ஃபேஸ் வாஷ் கூட பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி அவனுங்க வீடியோ போடுறானுங்க? அப்ப எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க? நம்மளாம் மாசம் ஃபுல்லா 30 நாளா நம்ம வேலையை போய் கஷ்டப்பட்டு காலைல இருந்து நைட் வரைக்கும் உட்காந்துட்டு வந்து பணத்தை கொண்டு வந்து இந்த நாயங்களுக்கு கையில கொடுக்கறதா? ஒண்ணுமே புரியவே இல்லை. அதனால ப்ளீஸ் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியாலுமே பார்த்து ஏமாறாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ். அப்படியே நீங்க சோஷியல் மீடியால பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேஜ் உள்ள இருக்கிற அந்த யூடியூப்ஸ் அவங்க மானிட்டைஸ் அப்படின்னு போடுவாங்க இல்லையா ப்ரூஃப், அந்த நேம்ஸை வச்சு உங்களுடைய யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. உண்மையாவே அவங்களுக்கு வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, உண்மையாவே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. முடிஞ்சா நீங்க அவங்களுக்கு கமெண்ட்ல கூட டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த பேஜை காண்டாக்ட் பண்ணீங்களா, அவங்க நல்லா உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்களா, உங்க சேனல் உண்மையாவே மானிட்டைஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க கேளுங்க. கேட்கறதுல தப்பே இல்லை.
நீங்க ஒரு 10 பேர்கிட்ட அந்த மாதிரி கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் உண்மையாவே இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி கிளாரிட்டிலாம் இல்லாம நீங்க இந்த மாதிரிலாம் மணியை வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ நீங்க அப்படி உண்மையாவே மானிட்டைஸ் பண்ணணும் என் சேனல், ரொம்ப நாளா எனக்கு வந்துட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ராசஸை நீங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த ஃபேக் எல்லாம் நம்பிட்டுலாம் இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்லுவேனே. கண்டிப்பா என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா யூடியூப் சேனலே எப்படி சொல்றது, அந்த ரிமூவே கொடுத்துருவாங்க, நமக்கு அந்த சேனலே பிளாக் ஆயிடும், அந்த மாதிரி பண்ணி விட்டுருவானுங்க. அந்த மாதிரியும் இருக்கானுங்க. இவனுங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா யூடியூப் சேனலை பிளாக் பண்ற அளவுக்கு ஏதாவது இவனுங்களே பண்ணி விட்டுருவானுங்க. அதனால ப்ளீஸ் நீங்க வந்து ஜென்யூனா ஒரு பேஜ்குள்ள போறீங்க, பாக்குறீங்க, மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த யூடியூப் சேனலோட நேம் அதெல்லாமே நீங்க உங்களுடைய மொபைல போட்டு பார்த்து சர்ச் பண்ணி அவங்களுடைய வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ்ல எல்லாம் போய் கேளுங்க. உண்மையாவே வந்து உங்களுக்கு எத்தனை நாள் மானிட்டைஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்க கேளுங்க. இதெல்லாம் தப்பே இல்லை. சில பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றவங்களுமே இருக்காங்க. ஓகேங்களா? கமெண்ட்டுக்குள்ளேயே போய் கேளுங்க, உங்களுக்கு நிஜமாவே மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேளுங்க. இந்த சேனல்ல நீங்க கொடுத்தீங்களா ஆர்டரு, உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்களா, 7 days அப்படின்றாங்களே, 7 daysல உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சா, சப்ஸ்கிரைப் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய ஆர்டரை கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். கண்மூடித்தனமா ₹1 கூட தேர்ட் பர்சனுக்கு நீங்க தராதீங்க இந்த சோசியல் மீடியாவை நம்பி. இன்னும் இந்த மாதிரி சோசியல் மீடியால ஏமாத்திட்டு இருக்கிற கூட்டங்கள் அதிகமா இருக்கு. நான் இந்த யூடியூப் பத்தின்னு இல்லை, இன்னும் நிறையவே இருக்கு. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை திஸ் வீடியோ.